இன்றைய வேதவசனம் ஆகாய் 2:23. உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். தேவன் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் எனும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோஸ்ததாக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள் என்ற வார்த்தையின்படி செருபாபேல் யூதாவின் தலைவனாக இருந்த காலத்தில் தேவாலயம் இரண்டாவது முறையாக கட்டப்பட்டது. பாபிலோனியர்களால் இடிக்கப்பட்ட தேவாலயத்தை இரண்டாவது முறையாக செருபாபேல் மீண்டும் கட்டினார். இப்படி தேவாலயத்தை கட்டிய யூதாவின் தலைவனான செருபாபேலை பார்த்து நம் தேவன் சொல்லுகிறார், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று. நாமும் தேவனுடைய கரத்தில் முத்திரை மோதிரமாக வாழ வேண்டும் என்றால் தேவாலயத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்ற வார்த்தையின்படி நாம் அனைவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம். எனவே பிரச்சனைகளினாலும் போராட்டங்களினாலும் வியாதிகளினாலும் வருத்தங்களினாலும் உடைக்கப்பட்டவர்களாய் இருப்பவர்களை தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை மீண்டுமாய் கட்டுகிறவர்களே நம் தேவனுடைய கரத்தில் முத்திரை மோதிரமாக வாழ்கின்றார்கள். எனவே நாமும் நமக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் நம்மை நேசிப்பவர்களுக்கும் நம்மை வெறுப்பவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை சொல்லி சுவிசேஷம் அறிவித்து நம் வாழ்க்கையை வாழும்போது நாம் தேவனுடைய கரத்தில் முத்திரை மோதிரமாக இருக்கலாம். ஆமேன்.